இன்னைக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படிங்கிற கான்செப்டும் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புது காம்பவுண்ட் உங்கள்கிட்ட தரேன், அது என்ன காம்பவுண்டுன்னு சொல்ல, அதில் என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, ஜஸ்ட்டு தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது வந்து என்ன ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணும். கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு கேஸ் தரேன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி இது வந்து CO2 கேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு இப்போ நான் CO2 அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேஸில் வந்து கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எவ்வளோ கார்பன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு தெரியணும். அப்புறம் தான் நான் வந்து இந்த ரேஷியோ, ஒரு கார்பனுக்கு 2 ஆக்சிஜன் அப்படின்னு நான் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி CO2 அப்படின்னு நான் வந்து ஃபார்முலா எழுத முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஸோ ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் அண்ட் தேர் ப்ரொபோர்ஷன். ஒரு எனி காம்பவுண்ட் கொடுத்தா அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஈதர் பை மாஸ் ஆர் பை வால்யூம். ஸோ டோட்டல் மாஸில் அது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி டோட்டல் வால்யூமில் நான் சொல்கிற எலமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கெமிக்கல் ஃபார்முலா, அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி பியூரிட்டி, அது எல்லாமே செக் பண்ணணும்னா பேசிக்காக எனக்கு என்ன வேணும், என்ன எலமெண்ட் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். Percentage composition is equal to total mass of element by molecular mass into 100. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். H2 எக்ஸாம்பிளில் என்கிட்ட வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், மாஸ் ஆஃப் எலமெண்ட் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ். அப்புறம் வந்து மாஸ் ஆஃப் ஆக்சிஜனோட எலமெண்ட் பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ். ஆனால் என்கிட்ட ஒரு ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக H2ஓட மாலிகுலர் மாஸ் பார்த்திங்கன்னா 18 கிராம்ஸ். அப்போ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷனில் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் போட்டுக்கிட்டா டோட்டல் மாஸ் ஆஃப் எலமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு பண்ணுவோம். அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் எலமெண்ட் 2 வரும், டோட்டல் மாலிகுலர் மாஸ் வந்து 18 வரும். அப்போ 2/18 × 100, அதுதான் 11.2%. இதே நீங்கள் ஆக்சிஜனுக்கு பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு H2ஓவில் எவ்வளோ ஆக்சிஜன் மாஸ் இருக்குது, 16ன்னு நீங்கள் பார்த்தோம். ஸோ 16 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் 18 × 100. ஸோ 16/18 × 100 வந்து 88.8%. ஸோ இந்த பர்சன்டேஜ் வேல்யூ தான் நம்மளோட பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். C2H5OHக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ C2H5OHோட ஃபஸ்ட்டு GMM கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ C2H5OHனா இந்த GMM ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ஸோ 2 கார்பன் 2 × 12 ப்ளஸ் 6 ஹைட்ரஜன், இங்கே 5 இங்கே 1. ஸோ 6 × 1 ஹைட்ரஜன். அப்புறம் வந்து ஒரு ஆக்சிஜன் 1 × 16. அப்போ இங்கே என்ன வரும், 24 + 6 + 16 30. 24 + 6 30, 30 + 16 46 கிராம்ஸ். ஸோ C2H5OHோட GMM அது வந்து 46 கிராம் அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து நம்ம பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாகணும். கரெக்டாக? ஸோ இது வந்து பேசிக்காக இது என்ன, இதுதான் வந்து கார்பன் எவ்வளோ இருக்குது, இது வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, இது வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ கார்பன் எவ்வளோ இருக்குது, 2 கார்பன். ஸோ 2 × 12 24 கிராம்ஸ். ஸோ 24 டிவைடட் பை இந்த GMM 46 × 100. ஸோ இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்குறேன். 24 டிவைடட் பை 46 × 100. ஸோ இங்கே வந்து 52.17 கிட்ட வருது. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து ஹைட்ரஜன் பார்ப்போம். ஸோ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்ட்டு 6 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 6 டிவைட் பை 46 × 100. 6 டிவைடட் பை 46 × 100 பண்ணால் 13.04 கிட்ட வருது. 13.04%. கடைசியாக நம்ம ஆக்சிஜனுக்கு பண்ணலாம்.
ஆக்சிஜனில் வந்து ஒரு 16 கிராம்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ அப்போ 16/46 × 100. இதை நான் பார்க்குறேன். 16/46 × 100. ஸோ இது வந்து ஒரு 34.78% கிட்ட வருது. நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு வைங்களேன். 34.78 + 13.04 + 52.17. ஸோ இங்கே இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 99.99% வருது. ஏன் இங்கே இந்த 0.01 வருதுன்னா, நான் இங்கே கொஞ்சம் அப்ராக்சிமேஷன்லாம் பண்ணுறல. ஸோ இது வந்து 17 சம்திங் ஏதாச்சும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை 2 டெசிமல் பிளேசஸுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறோம்ல, அதனால தான் நமக்கு இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. இல்லாட்டி பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆக்சுவலி 100 வரணும். அதை வச்சும் வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் வந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து ரவுண்டிங் ஆஃப்னால இருக்கும். பட் இந்த மாதிரி 100க்கு க்ளோஸாக வரணும். லைக் 90, 80 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஸோ C2H5OH அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பை மாஸ் வந்து கார்பன் ஒரு C2H5OHல கார்பனோட பர்சன்டேஜ் 52.17, ஹைட்ரோஜனோட பர்சன்டேஜ் 13.04, ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் 34.78. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பிரிக்கிறோம். அதுதான் வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஒரு கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? On combustion, 0.21 grams of an organic compound containing CHO gives 0.127 grams of H2O and 0.307 grams of CO2. Percentage composition கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்பவுண்ட் எடுக்கலாம். இந்த காம்பவுண்டில் வந்து என்கிட்ட கார்பன் இருக்குது, ஆனால் எத்தனை கார்பன் தெரியல. நான் சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? CX, C2 அந்த மாதிரி எழுதுவோம்ல. பட் இங்கே நமக்கு இந்த நம்பர் நமக்கு ஷுவராக தெரியாதனால நான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ CX, அப்புறம் ஹைட்ரஜன் இருக்குங்கிறாங்க, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குங்கிறாங்க. ஸோ CHO. ஸோ இந்த CXHYOZன்னு நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? கம்பஷன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பஷன் அப்படின்னா O2, லைக் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் கம்பஷன் நடக்கும். ஸோ இது கொடுக்குறப்ப என்ன ப்ராடக்ட் வருதுங்கிறாங்க? 0.127 grams H2Oவும் 0.307 grams CO2வும். ஸோ இது வந்து 0.307 grams CO2 and H2O. இது வந்து 0.127 grams. அண்ட் இந்த காம்பவுண்டோட கிராம் என்ன? 0.210 grams. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இங்கே இருக்கிற மாஸ் ஆஃப் கார்பனும் இங்கே இருக்கிற மாஸ் ஆஃப் கார்பனும் சேமாக இருக்கணும். நம்ம என்ன லா பார்த்தோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தோம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற மாஸ் சேமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 0.307 grams CO2 இருக்குன்னா அதில் எத்தனை கிராம் கார்பன் இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, CO2ல கார்பனோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ CO2ல கார்பன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா CO2 வந்து ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 1 × 12ன்னு வரும். கரெக்டாக? அப்புறம் நீங்கள் GMMல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 + 2 × 16 வரும். ஸோ 1 × 12 + 2 × 16 வரும். இதுதான் வந்து ஒரு மாலிக்யூலில் கார்பன் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ இது வந்து 12/12 + 32 44ன்னு வரும். ஸோ ஒரு மாலிக்யூலில் 12/44% வந்து கார்பன் இருக்குது அப்படின்னா 0.307 கிராம்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 12/44 × 0.307. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.0837 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இத்தனை கிராம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து கிராம்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பக்கமும் CXன்னு இருக்குல்ல, இங்கேயும் வந்து 0.0837 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்?
ஓகே. ஸோ ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ வந்து இப்போ எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எனக்கு தேவையில்லாமல் கண்டுபிடிக்க வேணாம். நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம், ஹைட்ரஜன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து H2Oவில் இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த மாதம் இங்கே CxH5OZல இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த 2 மாதம் சேமாக இருக்கணும். ஸோ நீங்கள் H2O பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் H2O, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H2O மாலிக்யூலில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து 2 × 1/18. ஸோ இது ஆனால் வந்து ஒரு மாலிக்யூலில் நமக்கு இங்கே வந்து 0.127 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 2/18 × 0.127 பண்ணிங்கன்னா 0.0141 கிராம்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே என்னதுன்னா, நம்மக்கிட்ட இங்கே 0.08372 grams ஆஃப் கார்பன் அண்ட் 0.0141 grams ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதே நம்பர் தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போமா? ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ மாஸ் இருக்குது டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் காம்பவுண்ட், இந்த அன்னோன் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 0.0141. டோட்டல் வந்து இங்கே 0.21. ஸோ இதை வந்து இன்ட்டு 100 பண்ணால் 6.719% கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜனோட தேவை. ஆக்சிஜன் ஆனால் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கிறத விட நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ஈஸியாக என்ன பண்ணலான்னா, நமக்கு இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, கார்பன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது தானே ஆக்சிஜன். ஸோ அப்போ நான் ஈஸியாக என்ன பண்ணலாம், கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும்னா 0.21 மைனஸ் 0.0141 மைனஸ் 0.0837 பண்ணலாமா? ஸோ இந்த 0.21ல் இவ்வளோ ஹைட்ரஜன் இவ்வளோ கார்பன் போக மிச்சம் இருக்கிறது தானே ஆக்சிஜனோட மாஸ். ஸோ அப்போ இப்படி நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 0.1122 grams ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ நான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் த காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, காம்பவுண்ட் அப்போ வந்து இங்கே 0.1122 டிவைடட் பை டோட்டல் மாஸ் 0.21 இன்ட்டு 100 பண்ணினா 53.41% கிட்ட வரும். ஸோ இதை நம்ம ஆப்ஷனோட மேட்ச் பண்ணால் இதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிடலாம். 6.719 வந்து 6.72ன்னு வச்சுக்கிட்டா இங்கே பி ஆப்ஷன் 6.72 53.41. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த கெமிக்கல் ஃபார்முலா தான் எழுதுகிறோம்ல, CO2 H2O, இதை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்க போகிறோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து C2H6ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இது வந்து கார்பன் இங்கே இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு கார்பனுக்கும் 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து C2H6, இதுதான் வந்து அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரே. ஓகேவா? ஆனால் இதில் வந்து 2,6ன்னு இருக்குல்ல, நான் இதை பேசாமல் CH3ன்னு மாற்றிடவா? இதை அப்படியே இன்ட்டு 2 பண்ணால் தானே C2H6 கிடைக்கும். அப்போ பேசாமல் நான் CH3ன்னு எழுதலாமா? அது கரெக்டானு பார்த்தா தப்பு. ஏன்னா CH3ன்னு எழுதுனா என்ன ஆகும், CHH. இது ஆனால் வேறு காம்பவுண்ட், இதுவும் சேம் காம்பவுண்ட் இல்லை. ஓகேவா? அப்போ நான் வந்து இதை வந்து நான் C2H6 அப்படின்னு மட்டும்தான் எழுதலாம். ஆனால் CH3 அப்படிங்கிறது இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஆனால் நம்ம ஆக்சுவல் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா மாலிகுலர் மாஸை வச்சு நம்ம அதை வந்து இன்ட்டு 2ஆ இன்ட்டு 3ஆ, அது வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. மாலிகுலர் மாஸ் கொடுத்துருந்தா அதுலேருந்து டிவைட் பண்ணி அதை வந்து இந்த கேஸில் நம்ம இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ இன்ட்டு 2 பண்ணால் தான் என்கிட்ட C2H6ன்னு கரெக்டான மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாதிரி, இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா மாதிரி. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, என்ன ரேஷியோ அப்படின்னு பார்க்கணுன்னா நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா தேவை. ஸோ அப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, நம்ம போன இதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல,
அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதை மோலார் மாஸ் கொடுத்துட்டா அங்கேருந்து நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் பண்ணி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. 4.07% ஹைட்ரஜன் இருக்குது, 24.27% கார்பன் இருக்குது, 71.65% குளோரின் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே மோலார் மாஸையும் கொடுத்துட்டாங்க. அப்போ எம்பிரிக்கலும் மாலிகுலர் ஃபார்முலாவும் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எப்பயுமே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, பட் ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கிராம்ஸுக்கு மாற்றணும். ஏன்னா கிராம்ஸ்லேருந்து தான் நம்ம மோல்ஸ் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம்ல. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜில் இருக்கிறத கிராம்ஸுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பெஸ்ட் அப்ரோச்னா எப்பயுமே அசியூம் 100 grams ஆஃப் காம்பவுண்ட். அப்போ 100 grams ஆஃப் காம்பவுண்ட்னா உங்கள் வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடும். 100 grams ஒரு 4.07% ஹைட்ரஜன்னா ஈஸியாக நான் என்ன சொல்லலாம், 4.07 grams ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஏன்னா 100 grams டோட்டல், அதில் வந்து 4.07% ஹைட்ரஜன்னா அப்போ 100 grams வந்து 4.07 grams வந்து ஹைட்ரஜன். அப்புறம் அடுத்து என்ன, 24.27 grams வந்து கார்பன், 71.65 grams வந்து குளோரின். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. கன்வெர்ட்டிங் மாஸ் பர்சன்டேஜ் டு கிராம்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கிராம்ஸ் நான் ஏன் கிராம்ஸுக்கு மாற்றினேன், அதை அப்போ தான் எனக்கு ஈஸியாக மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கிராம்ஸுக்கு மாற்றினேன் இல்லையா? ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். ஸோ 4.07 grams ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை மோல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ N ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 4.07 டிவைடட் பை, இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து மாஸ் வந்து 1. ஸோ அப்போ இங்கே வந்து 4 மோல்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக தான். ஸோ இந்த 4.07 வந்து நம்ம 4ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிட்டா 4/1 4ன்னு வரும்ல, அந்த மாதிரி தான். ஸோ கார்பனுக்கு பார்ப்போம், எத்தனை மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பார்த்தா 24.27. இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 24ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம GAM ஆஃப் கார்பன் 12, அப்போ 2 மோல்ஸ் வரும். அப்புறம் குளோரின் எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் எடுத்துக்கிட்டா 71.65. அப்புறம் வந்து GAM ஆஃப் குளோரின் வந்து 35.5. ஸோ இதை வந்து 71ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிட்டா இங்கேயும் 2 மோல்ஸ். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் தான், ஏன்னா வந்து நம்ம எக்ஸாக்டாக இது வந்து 2ன்னு வரணும் அப்படின்னு இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அங்கே லைட்டாக அப்ராக்சிமேட் பண்ணால் இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன், 2 மோல்ஸ் ஆஃப் குளோரின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ஸ்டெப் 2, ஸ்டெப் 2 வந்து முடிச்சாச்சு. கிராம்ஸை மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், சிம்பிளஸ்ட் ரேஷியோ வேணும். கரெக்டாக? ஸோ அப்போ ரேஷியோ வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரை எல்லாத்தோடையும் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2, 2. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 2. இங்கேயும் 2, இங்கேயும் 2. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 2 இடத்துல இருக்குன்னா நம்ம அதை ஆல் த வே எல்லாத்தோட டிவைட் பண்ணணும். ஸோ 4/2 வந்து 2, அப்புறம் வந்து 2/2 வந்து 1, இங்கேயும் 2/2 வந்து 1. ஸோ இப்போ வந்து 4:2:2 ரேஷியோ வந்து சிம்பிளிஃபைடாக இங்கே பாருங்கள் 2:1:1 அப்படின்னு சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அதோட என்ன ஸ்டெப் 3யும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஹைட்ரஜன் இஸ் டு கார்பன் இஸ் டு குளோரினோட ரேஷியோ தான் வந்து 2:1:1. அப்போ நம்ம எழுதும்போது ஒரு கார்பன், ஏன்னா இங்கே சிக்கு ரேஷியோ வந்து 1 இல்லையா? ஸோ ஒரு கார்பன், ஹைட்ரஜனுக்கு ரேஷியோ வந்து 2 இருக்குது. ஸோ CH2 அண்ட் குளோரினோட ரேஷியோ வந்து 1 இருக்குது, CH2Cl. இதுதான் என்னோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸ்டெப் 4லேயே வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ கொஸ்டின் எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் கேட்டால் ஸ்டெப் 4ஓட நிப்பாட்டிக்கலாம். பட் அவங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மாலிகுலர், இங்கே வந்து மாலிகுலர், இங்கே மோலார் மாஸ் கொடுத்து மாலிகுலர் ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்க்கலாம். இந்த CH2Clக்கு நம்ம ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து 1 × 12 + 2 × 1 2 ஹைட்ரஜன் + 1 × 35.5 ஒரு குளோரினுக்கு. இது கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 49.5 கிட்ட வரும். 12 + 2 14 14 + 35 39 ஸோ 49.5 ஓகேவா. 49. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த CH2Clன்னு இந்த CH2Cl இருக்குல்ல, இந்த CH2Clக்கு நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும், GMM கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு கார்பன் இருக்குது, ஸோ 1 × 12, அப்புறம் 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2 × 1, அப்புறம் ஒரு குளோரினுக்கு 1 × 35.5. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 12 + 2 14 14 + 35.5 உங்களுக்கு வந்து 49.5 கிட்ட வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மோலார் மாஸ் வந்து 98.96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து 1 டைம் CH2Clன்னு எதுனா அதோட மாஸ் 49.5. ஸோ நான் என்ன பண்ணலான்னா 98.96 டிவைட் பை 49.5 பண்ணலாம். இது அப்ராக்சிமேட்டாக 2ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதோட GMMமும் இதில் அப்படியே 2ஆக மல்டிப்ளை ஆகுமா? இது 2ஆக மல்டிப்ளை ஆகுறது தான் நமக்கு கிட்டத்தட்ட கொடுத்துருக்குற மோலார் மாஸோட மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அப்படி ஃபைனலாக பார்த்தா இங்கே Cயில் வந்து இங்கே 1 இருக்குது, அதை நான் இங்கே 2ஆக மாற்றுறேன். H வந்து 2 இருக்கிறனால அதை × 2 பண்ணி 4ஆக மாற்றுறேன். அண்ட் குளோரினும் இங்கே 1 இருக்கிறத Cl2ன்னு மாற்றுறேன். அப்போ இந்த C2H4Cl2 தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப் 5ம் இதில் ஓவர். ஸ்டெப் 5 ஓவர். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே மாஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? எல்லாத்தையும் கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? அஸ்யூம் 100 grams ஆஃப் காம்பவுண்ட். இப்போ 100 grams ஆஃப் காம்பவுண்ட் அஸ்யூம் பண்ணிக்கிட்டா என்கிட்ட 54.2 grams கார்பன் இருக்குது, 9.2 grams ஹைட்ரஜன் இருக்குது, 36.6 grams ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் டு மோல்ஸ். ஸோ 54.2. ஸோ என்ன கார்பன் வந்து 54.2 டிவைடட் பை 12. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4.5 கிட்ட வரும். ஓகேவா. அடுத்து வந்து மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 9.2 டிவைடட் பை 1. ஸோ இது அப்படியே 9.2 தான். அப்புறம் அது வந்து ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 36.6 டிவைடட் பை ஆக்சிஜன் வந்து 16. கரெக்டாக. இது வந்து ஒரு 2.2 கிட்ட வரும். ஓகே. ஸோ இது முடிச்சாச்சு. தேர்ட் என்ன பண்ணோம்? இந்த எல்லா மோல்ஸ்லையும் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்து எல்லாத்தாலையும் டிவைட் பண்ணோன்னு சொன்னோம். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 4.5 9.2 2.2. இதில் எது ஸ்மாலஸ்ட்? 2.2. கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா 4.5 டிவைட் பை 2.2 இது என்ன வரும்? 4.5 டிவைடட் பை 2.2. ஸோ இது வந்து 2.04 கிட்ட வருது. ஓகே. அடுத்து 9.2 டிவைடட் பை 2.2 இதுவும் வந்து 4.18 சம்திங். ஓகே இது வருது. அண்ட் 2.2 டிவைடட் பை 2.2 இது வந்து டைரெக்டாக 1 வந்துடும். ஸோ இதை வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதலாம்? இதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணேன்னா 2:4:1 ரேஷியோ எழுதிக்கலாமா? ஸோ 2:4:1 ரேஷியோனா என்னோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? கார்பன் வந்து 2 இருக்குது, ஸோ C2. ஹைட்ரஜன் வந்து இது வந்து C:2H:2ஓட ரேஷியோ. ஸோ ஹைட்ரஜன் 4, ஸோ C2H4 அப்புறம் O. கரெக்டாக. C2H4O. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
மோலார் மாஸ் வந்து 132 கிராம்ஸ்னு கொடுத்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு C2H4O ஓட GMM கண்டுபிடிப்போம். ஸோ 2 கார்பன் 2 × 12 ப்ளஸ் 4 ஹைட்ரஜன்னால 4 × 1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு 1 × 16. ஸோ இது வந்து 24 ப்ளஸ் 4 ப்ளஸ் 16. இதை கால்குலேட் பண்ணால் என்ன வருது? 44 வருது. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதோட மோலார் மாஸ் 132 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 132 டிவைட் பை 44 பண்ணால் எனக்கு 3 வரும். ஸோ அப்போ இதை 1 டைம் C2H4O எடுத்தால் இந்த மாஸ் வருதுன்னா இதை வந்து அப்படியே வந்து எல்லா ஆட்டம்ஸையும் 3 வாட்டி நான் மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா கரெக்டாக என்னோட கொடுத்துருக்கிற மோலார் மாஸோட மேட்ச் ஆகும். ஸோ இந்த C2H4Oவையே நான் வந்து த்ரைஸ் ஆக்கணும், 3 வாட்டி ஆக்கணும். அப்போ C வந்து 2 × 3 6 ஆகும், H வந்து 4 × 3 12 ஆகும், O வந்து 1 × 3 3 ஆகும். அப்போ C6H12O3 C6H12O3 D ஆப்ஷன் அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.